மூவிக்கு போகலாமா? எஸ், ஜனநாயகன் மூவிக்கு தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ வீக்கெண்ட்லலாம் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குன்றதுனால வீக் டேயில் தான் புக் பண்ணியிருந்தோம். அதுவும் நைட் ஷோ தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ டைம் அதிகமாக இருந்ததுனால பொறுமையாக டின்னர் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பொறுமையாக தான் ரெடியாகி கிளம்பணும். அடுத்த நாள் வீக் டேன்றதுனால சில பல ப்ரெப் ஒர்க் பண்ணால் தான் அடுத்த நாள் லஞ்ச் பாக்ஸ் கட்ட முடியும்னு சொல்லிவிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சிம்பிளாக நைட் ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இது வந்து நைட் ஷோன்றதுனால நான் பெருசாக வேறு எதுவும் எடுத்துக்கல. ஜஸ்ட் இன் கேஸ் தேவைப்படுன்றதுக்காக வெறும் ப்ளூபெரிஸ் மட்டும் பேக் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டு ஒரு 9 o'clock போல் நாங்கள் கிளம்பிட்டோம். டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி ஈவினிங்கே ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்துட்டார் எங்கள் 2 பேருக்கும். ஸோ அதனால் நாங்கள் பொறுமையாக தான் கிளம்பி போகணும். பட் அங்கே போய் பார்த்தா பாப்பாக்கும் டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. 2 and 3 years அண்டருக்கு வந்து டிக்கெட் இல்லைன்ட்டு தான் வெப்சைட்டில் போட்டிருந்துச்சு. பட் ஸ்டில் அவங்க கேட்டாங்க, எதுக்குன்னு தெரியல. ஸோ கடகடன் போயிட்டு பாப்பாக்கும் டிக்கெட் வாங்கிட்டு ஒரு வழியாக உள்ளே என்டர் ஆனும் கரெக்டாக மூவியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மூவியும் சூப்பராக போச்சு. அண்ட் நான் வந்து ஒரு விஷயத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். கடைசி வரைக்கும் அதை மட்டும் ப்ளே பண்ணவே இல்லை. இந்தியாவிலலாம் வந்து விஜய்க்காக அந்த ஃபேர்வெல் வீடியோ ப்ளே பண்ணாங்க இல்லையா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். பட் கடைசி வரைக்கும் அது ப்ளே பண்ணவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. செம்ம தூக்கம் வேறு. ஆல்ரெடி 1 o'clock கிட்ட ஆயிடுச்சு படம் முடியறதுக்கே. ஸோ ஒரு 1:30 போல் வீட்டுக்கும் வந்து ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.